ஜெமினி கணேசன் வந்து காதல் மன்னன் என்ற பேர் வந்து எப்படி சார் வந்துச்சு அவருக்கு? காதல் மன்னன்னா அந்த பெண்ணை அவரை பார்த்து மயங்காத பெண்களே கிடையாது. அப்படியே சார்? நான் என்னுடைய கல்லூரிக்கு அவரை கூட்டிகிட்டு வந்தேன். தமிழ் சங்க மாணவர் சங்கத்தில் அவரை தலைமைக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தேன். எப்போ 80களில் ஏறத்தாலும் ஜெமினி வந்து ஃபீல்டு விட்டு போயிட்ட டைம் இல்லை, ஃபீல்டுலேயே இல்லை. அவரை வரவேற்று பேசுறது அந்த மாணவி பேசுது, பார்த்தால் பசி தீரும், உங்களை பார்த்தாலே எங்கள் பசி போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்குது. அப்படி அவர் அதுக்கு அடுத்த தலைமுறை அப்பவே அவருக்கு அவரை வந்து பார்த்து ரசிச்சவங்க இல்லை. இன்றைக்கும் ஜெமினி மாதிரி ஒரு ஆணழகம் கிடையாதுங்கிற மாதிரி பேச்சு இருக்குது. பல பெண்களை அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாருங்கிறதா அவருக்கு காதல் மன்னன் பேர். ஆனால் அந்த காலத்தில் இருந்த பல நடிகைகள் அவர்கிட்ட போய் விழுந்தாங்க. அவர் போனது கிடையாது, அவர்கிட்ட வந்தவங்க தான் ஜாஸ்தி. உதாரணத்துக்கு சொன்னால் சாவித்திரிலாம் அவங்களா தான் வந்தாங்க. சாவித்திரி வந்து அவங்களா தான் இவங்க லவ் பண்ணி ஒரு படத்துல லவ் பண்ணி அந்த மாதிரி கதாநாயகா கண்டினியூஸா பாப்புலர் ஜோடி. அவங்க சாவித்திரி வீட்டில் நடந்த ஒரு பெரிய ரகலையில் அந்த அம்மா வேகமாக உடைந்து ஜெமினிகிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் தான் சரி தன்னுடைய வீட்டில் ஒரு வீட்டை கொடுத்து அங்கே காப்பாற்றுறதுக்கு பிறகு நடந்த சில சம்பவங்களுக்கு பிறகு சேலத்தில் தான் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே நடக்கும். திருமணத்துக்கு அவர் அக்செப்ட் பண்ண மகேஸ்வரிங்கிற படத்தில் நடிக்கும்போது தான் நடந்த சில தகராறுகளில் அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு தான் ஓடி இருந்துச்சு. ஏதோ எதிரில் எங்கள் வீடு நடுராத்திரி ஓடியாந்து எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அப்பா என்ன பண்ணுவான்னு தெரியல. அவங்க அப்பா மாடர்ன் தடிசனுடைய வீடெல்லாம் அவங்க ஆக்டர்ஸுக்காக வீடுகள்லாம் இருக்கும். அதில் ஒரு வீடு, அது நேர் எதிர் வீடு, நடுமுதல் ரோடு, எங்களுடைய பெரிய பங்களா. இந்த பொண்ணு நடுராத்திரி ஒரு ராத்திரி ஒரு 10-10:30 மணிக்கு ஓடியாந்துருச்சு. வந்துட்டு உடனே என்ன ஏதுன்னு உடனே நாங்களும் பெரிய ஃபேமிலி எங்களுக்கு. உடனே என்னன்னு போய் கேட்டு அப்புறம் ஊர் ஜனங்களும் அடிக்கிற அளவுக்கு பெருசாகிடுச்சு. அவங்க அப்பா அந்த அளவுக்கு பெருசாக பிடிச்சி மாடர்ன் தேட்டர்ஸ் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. உடனே டிஆர் சுந்தரம் அவர் வீடு வந்து கொஞ்சம் தாண்டி இருக்கும் பங்களா. அவர் உடனே வந்து என்ன ஏதுன்னெல்லாம் கேட்டதுக்கு பிறகு ஜெமினிக்கு ஃபோனை போட்டு நீ எப்படியா வந்து சேருன்னு உடனே அவர் விடிய ட்ராவல் பண்ணி மறுநாள் வந்துட்டார். வந்துட்டது பிறகு அந்த மத்தியஸ்தத்தில் எங்கள் குடும்பம் எல்லாமே இருந்தபோது அவர் வந்து ஜெமினி சரி உன்னை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்எஸ் கேட்டுக்கிட்டார், கொஞ்சம் பார்த்துக்குப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் என்ன இது உன் பேருக்கு பின்னாடி என் பேரை போட்டுக்கோன்னாரு. அதுக்கப்புறம் தான் சாவித்திரின்ற பேர் வந்து சாவித்திரி கணேசன் அது போட்டுச்சு. எவ்வளோ நடந்தது சேலத்தில். இப்படி கட்டாயத்தின் பேரில் தான் இது பண்ணார். விரும்பி அவர் வந்து அவங்க கல்யாணம் பண்ணார், வேற வழி இல்லாமல் இது பண்ணார். அதே மாதிரி ஜெமினி சந்திரன் ஒரு பொண்ணு அப்படித்தான் அது வந்து நின்றுச்சு. அதே மாதிரி ராசினிங்கிற ஒரு பொண்ணு நடிகை வந்து உட்காந்துருச்சு வீட்டில். புஷ்பவல்லிங்கிற ஒரு நடிகை எல்லாத்துக்கும் முன்னாடி அவருடைய மனைவியாக இருந்தவங்கள அஃபிஷியல் மனைவி வர்றதுக்கு முன்னாடி புஷ்பவல்லி வந்துட்டாங்க. ரேகாங்கிற நடிகை அவருக்கு பிறந்துட்டாங்க. ஓகே, அவங்க புஷ்பவல்லி வந்து இருந்துட்டு அப்புறம் புஷ்பவல்லி வந்து நீ வேணா போன ரேகா பாப்புலர் ஆனோன்னா புஷ்பவல்லி துரத்துக்கிட்டாங்க. ரேகா பாப்புலர் ஆனதுதான் இந்தமா நீ யாருன்னு கண்டுபிடிச்சு ஜெமினி ஆளை விட போதுன்னு இவரும் போயிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் மார்க்கெட் இறங்கணும்னு எங்கள் அப்பா தான் ஜெமினி கிடைச்சிருந்துச்சு. அப்போ அவர் கேட்டார், நல்ல மார்க்கெட்டில் இருந்தபோது நான் அப்பனா அடையாளமே தெரியல, இப்போ தெரியுதா உனக்கு? ஜெமினி எனக்கு ரொம்ப நெருக்கமான பல விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்து. அவர் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்க முடியாது. நான் சொல்லுவேன், ஏங்க அவன் சகலத்தையும் அனுபவிச்சுட்டு சக்கையாக தூக்கி போட்டா நீங்கள் ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதான்டா நான் பண்ண தப்புடுவார். தன்னோட வந்து சேர்ந்த அத்தனை பண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க அவரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஜென்டில் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதான் தாலி கட்டின ஒரிஜினல் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, என் பசங்க தான்ட்டார். ஓகே, அவருக்கு ஒரு பையனை அடையாளம் தெரியாம என்கிட்ட வந்து கேட்டார், யார் ராம? அப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த நடிகை கூட பிறந்த பையன் தான், இந்த பையன் தான் உங்களோட மகனா வந்து வள்ளியின் செல்வன் படத்துல குழந்தையா நடிச்ச பையன். அவனாடா இது அப்படின்னாரு. அப்புறம் வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல இளவரசனா நடிச்சானா அந்த பையன் தான். அவன் அப்பவும் சொன்னான்டா, எனக்கு புரியல, அந்த பையனா இவன் அப்படின்னாரு. அவருக்கே தெரியல. அப்புறம் ஒன்னா சேர்த்திட்டோம். ட்ராஜடி என்னன்னு அந்த பையன் அப்பா கூட சேர்ந்த 2 வருஷத்துல இறந்துட்டான். இதெல்லாம் வந்து ஜெமினியினுடைய வாழ்க்கையில் நடந்தது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அவங்க குடும்பம் ஏதோ ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க, அதெல்லாம் போட்டிருக்காங்களா எனக்கு தெரியாது. ஆனால் என்ன செஞ்சாலும் தன்னுடைய ஒரிஜினல் மனைவி அவங்க பசங்க 4 பசங்களோட தான் அவர் இருந்தார்.
சார் அவங்க எதுவுமே சொல்லலையே சார், இவ்வளவு கல்யாணம் பண்ணியிருக்காரு, இவ்வளவு பேருக்கு என்ன ஊரு பெஞ்சாலும் கடைசியில தம்மட்டாட்டிட்டு வந்துட்டார். ஓ உனக்கு நீ வந்த வா, உனக்கு மனைவிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துட்டேன், அந்த குழந்தைக்கு அப்பங்கிற பேரை கொடுத்துட்டேன், அதோட போயிட்டு அவ்வளோதான். பெரிய சில பிரபல நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 2வது மனைவி இருந்து அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியாது. ஓ இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு இருக்காங்க. அப்போ எல்லாம் மாட்டிக்க இவங்கெல்லாம் வந்து ஓப்பனா வெளியில அதான் நான் சொல்றேன், ஜென்டில்மேன். தங்கிட்ட வந்த பெண்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தாரு அவர். சக்கையா உறிஞ்சிட்டு சக்கையா தூக்கி எறிய யூஸ் பண்ணிட்டு எப்படி போவோமா, கல்யாணம் ஒரு வாழ்வை கொடுத்தாரு, வாழ்க்கையை கொடுத்தாரு. அதுதான் ஜெமினி. அந்த விட இஸ் எ ஜென்டில்மேன், கிரேட் மேன். அப்படி கடைசி காலத்துல பாத்தீங்கன்னாக்கா சாவித்திரி அவர்கள் இறக்கும்போது எதுவுமே இல்லாம தான் இறந்ததா சொன்னாங்க. ஆமா, அவங்க பண்ணது என்ன, ஜெமினி வீட்டுக்குள்ளாரே விடாம பண்ணாங்க. ஜெமினி கிளாஸ் வீட்டுக்குள்ளேயே போக முடியாது. என்ன காரணம் சார்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. ஒரு கட்டத்துல வந்து ஜெமினியுடைய மார்க்கெட் விழுந்து அப்படியே கை விட்டாங்க. இவர் மார்க்கெட் சரிவுனாலதான் ஒரு சரிவு ஆன உடனே நீ யாருன்னு கேட்டு போயிட்டாங்க. பொங்கலுக்கு பொங்கல் சாவித்திரி வீட்டில் தான் அவர் சாப்பிடுவார். ஒரு பொங்கலுக்கு அவர் வீட்டுக்குள்ளார அலோவ் பண்ணல. ஓ அதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து தேர்வு வந்து நின்னா, பத்திரிக்காரங்க நீங்களாம் இருக்கீங்களே இஷ்டத்துக்கு அவரை கேவலப்படுத்துறீங்க. அப்புறம் தான் வந்து வைத்திய செலவுக்கெல்லாம் அவர் காசு கொடுத்தாரு. அவருடைய மகன் விஜய் சாமி டீச்சர் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாருங்க. அந்த பொண்ணையும் போய் பார்த்துக்கல. சாவித்திரி அனாதையா கிடக்கும் போது அந்த பொண்ணு ஏன் வரல? அவங்க இறக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி பெரிய இடத்துல போய் உட்காந்து பார்க்கவே வரலையே. ஓ அப்புறம் தானே இவர் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த அம்மா இறந்த உடனே அந்த பையன் சதீஷ் தனியாக கிடக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாரு. இன்ஜினியரிங் படிக்க வச்சாரு, கல்யாணம் பண்ணாரு, லண்டனுக்கு அமிச்சார். இவ்வளோ பொறுப்படுத்திக்கிட்டார். சொந்த அக்கா விஜய் சாமி டீச்சர் ஒன்றும் பண்ணலையே. தம்பி எங்கே இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா நாங்களாம் கூட இருந்தோம், பார்த்தோம். அதனால சொல்றேன். அப்போ அந்த திரைப்படத்தில் வர்றதுன்னா நிறைய கற்பனை காட்சி. அயோக்கியத்தம். அந்த மகாநடின்னு எடுத்தாங்களே, பச்சை அயோக்கியத்தம். கேஸ் போடணும்னு நான் அதான் சொன்னாங்க, வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. பச்சை அயோக்கியத்தம் அந்த படம். அதில் வந்து ஒரு வள்ளல் மாதிரியும் அந்த அந்த சாவித்திரி சைடை நான் பேசவே மாட்டேங்க, ஆதரிச்சு பேசவே மாட்டேன். பார்த்தவன் நீங்க பார்த்துருக்கீங்க, கண் கூட பார்த்ததுனால அதை பார்த்தவன். சொந்தக்காரர்களால் சீரழிக்கப்பட்ட ஒரு நடிகருடைய கதைன்னு எடுத்தீங்கன்னா அது சாவித்திரி தான். அபிபுல்லா ரோட்ல இருக்கிற வருஷம் ஒரு 10 பங்களாக்கள் அவங்களுக்கு தாங்க. எல்லாமும் முடிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அனாதையால கடத்து அத்தனை பேர் முடிக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் பாடங்கள். சொத்தை எப்படி பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்கு சாவித்திரியுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பாடம். கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாத போது நிறைய மலையாள படங்கள் நடித்ததாங்க. மடுன்னு ஒரு படத்தில் நடிச்சாங்க. மாமனார் இன்ப வெறிந்து தமிழது பாட்டு ஆபாசமாக நடித்தாங்க. ஒரு அரை சீன் கூட ஓடல படம். யாரும் அந்த மாதிரி பார்க்க விரும்பல. அதான் அவங்களுடைய கடைசி படம். அதான் அவங்களுடைய வாழ்க்கையுடைய வீழ்ச்சிக்கு அதான் அடையாளம் இருந்துச்சு. அவ்வளோ கேவலமாக போயிருக்கணுமாங்கிறதெல்லாம் கேள்வி. சார்